The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இப்போ நீங்க மணிப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் பாஜகவுல இருந்து நிறைய மினிஸ்டர்லாம் போனாங்க. ஆனா கடைசி வரை நீங்க கேட்டது ஏன் பிரதமர் மோடி போகல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கருணாபுரத்துல பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் சாகல, 2 பேர் சாகல, 50 பேர் சாகல, 65 பேர் செத்துருக்காங்க சார். இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் அட்மிட் பண்ணி இருக்காங்க. முதலமைச்சர் போய் ஏன் தான் பார்க்கல? நீங்க அரசு நடவடிக்கை எடுத்துதான் தான் கேட்கணும் ஒழிய அரசு நடவடிக்கைகள ஏதாவது குந்தகம் இருக்கா, தவறு இருக்கா, நடவடிக்கை முறை இல்லைன்னு கேளுங்க. ஆனா நீங்க வந்து முதலமைச்சர் போகணும் தான் சார், முதலமைச்சர் போவார், போகாம இல்ல. எதுக்கு போவார், போகாமல் ஒண்ணும் கிடையாது. அது ஏன் போகலைங்கிறது வந்து அதை கேட்கற நான் இப்ப சொல்றேன் சார். அந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கா, மக்கள் ஏதாவது கேட்கறாங்களா சார்? மக்களை வந்து கெடுக்கிறதே வந்து இப்ப சொல்ற கேளுங்க. நான் ஒரே நிமிஷம் நான் சொல்றது நீங்க கேளுங்க. விளம்பரம் தேடுகிற போலி அரசியல்வாதிகளை தவிர யாருமே கேட்கறது இல்ல. எந்த மக்களும் கேட்கல. அந்த மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப வந்து நடவடிக்கை எடுத்ததை வந்து பாராட்டுறாங்க. இன்னைக்கு கள்ள சாராயம் குடிக்கிறத வந்து சட்டமன்றத்தில் அவர் தீர்மானம் கொண்டுட்டு வந்து இன்னைக்கு வந்து 10 ஆண்டுகள் தண்டனை இல்லை, ஆயுள் முழுவதும் தண்டனை கொடுத்துருக்கு, 10 லட்சம் ரூபா போட்டிருக்கு, அந்த அளவு கொடுத்துருக்கு. அந்த மாவட்டத்தை வெளியேற்ற சொல்லியிருக்கு. அதில் பிடிச்சா கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால இன்னைக்கு வந்து கள்ள சாராயம் காய்ச்சறவங்க தமிழ்நாட்டில் எங்காவது இருக்காங்கன்னு பாருங்க சார். நீங்க வந்து அவங்க அங்க உள்ள மக்கள்கிட்ட நான் போய் என்னத்துக்காக முதலமைச்சருக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு கேட்கறீங்க? அது பதில் சொல்லுங்களேன். இல்ல நான் கேட்கிறேன், மக்கள்கிட்ட போய் நான் அங்க உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன் சார். நான் தான் ஸ்பாட்டுக்கு போனேன். அவங்க சொன்னது வந்து அங்க ஈஸியா கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. போலீஸ் கமிஷன் வாங்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் முதல்வர் போய் ஸ்பாட்டுக்கு போய் வந்து இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறது? முதலமைச்சர் அங்க வரணுங்கிறது ஏன் சார் அவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு கேட்கறீங்க? நான் கேட்கறேன் உங்களை கேள்வி. நடவடிக்கை என்ன எடுக்கல, நடவடிக்கை எடுக்கலான்னு கேளுங்க. முதலமைச்சர் வர்றாரு போலன்னு கேட்க வேண்டியது இல்ல. முதலமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு போகாம இருக்க வேணுங்கிறது இல்ல, போய் தான் ஆகணுங்கிறது இல்ல. முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சட்டமன்றத்தில் இன்று வரை? நீங்க தான் பிரதமர் மோடி ஏன் போகல அப்படின்னு சார். அது அந்த மாநிலமே தீப்பிடிச்சு எரியுது. அவங்க வந்து வீடு அடிக்கிறா, எல்லாம் அடிக்கிறா. இங்க ஒண்ணு அந்த பிரச்சனை. இங்க என்ன மதத்துக்கு மத சண்டையா? 65 பேர் இறந்தாங்கன்னா எதனால இறந்தாங்க? யாராவது வந்து போய் அடிச்சு கொண்டாங்க? நான் கேக்குற பதில் சொல்லுங்க. மணிப்பூர் மாதிரி கலவரமா? இல்ல, சாராயத்தால இறந்திருக்காங்க. சாராயம் யாரு காய்ச்சுனாங்க? யாரு குடிக்க சொன்னாங்க? யாரு குடிக்க சொன்னாங்க? எது குடிக்கணும்? இல்ல, சாராயம் காய்ச்சினவங்க மேல நான் கேக்குற பதில் சொல்லுங்க. யாரு காய்ச்சினவங்க மேல நடவடிக்கை எடுக்கல நீங்க பாத்தீங்களா சார்? ஆமா, அங்குள்ள மக்கள் சொன்னாங்க. நான் வேணா பேசி சார், எந்த மக்கள் சொன்னாங்க? அந்த மக்கள் பேரை சொல்லுங்க. நான் வாங்க 2 பேரும் போலாம் அந்த ஊருக்கு. 2 பேரும் போலாம் அந்த ஊருக்கு. எந்த மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன் சார். எந்த மக்கள் அங்க சொல்றது இல்ல சார். எதுக்கு மாவட்ட நான் சொல்ற கேளுங்க சார். பணியிட மாற்றம் எதுக்கு பண்ணீங்க? பணியிட மாற்றம் செய்யத்தானே சார் செய்யணும். நீங்க அரசு இப்ப ஒண்ணுல இந்த அலுவலகம் இருக்கு. இந்த அலுவலகத்தை பொறுப்பாளர் மேனேஜர் போட்டிருப்பாங்க. இங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த மேனேஜர் தான் பொறுப்பு. அந்த மாதிரி அங்க மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு, காவல்துறை ஐஜி தான் பொறுப்பு, டிஐஜி தான் பொறுப்பு, அங்க இருக்கிற எஸ்பி தான் பொறுப்பு. அதுக்காக நடவடிக்கை எடுத்து ஏன் எடுக்கலன்னு கேட்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து அங்க வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது, விற்கக்கூடாது, நடைமுறை இருக்கக்கூடாது. அதுதான் கேட்கணும் ஒழிய நீங்க இவர் ஏன் வரல அவரு ஏன் வரலன்னு இல்லை. அங்க வந்து மணிப்பூர்ல அப்படி இல்லை. ஒரு முதலமைச்சரே ஒரு பக்கமா சேர்ந்துட்டு செய்யறதுனாலதான் அங்க சண்டையே. இங்க அப்படி இல்ல. வேங்க வயலுக்கு முதல்வர் போகல, நீங்க சொன்ன அமைச்சர் உதயநிதி போகல, அதுவே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சின்ன டிச்சில் ஒரு டிச்சு கால்வாயில வந்து ஏதாவது ஒரு மண்ணு கலந்துருச்சுன்னா அதுக்கு முதலமைச்சர் போக வேண்டிய அவசியமே இல்ல. சார், அங்கெல்லாம் மக்கள் ஏதாவது பிரச்சனை சொல்றாங்களா? இல்ல, அது சின்ன பிரச்சனை. இந்த பத்திரிகையாளர்களும் நீங்க சொல்ற கேட்டுங்க. பத்திரிகையாளர்கள் வந்துதான் எதையுமே மிகைப்படுத்தி பெருசு பண்ணி விடுறீங்களோ வேற யாரும் ஒண்ணும் பண்றது. எல்லா மக்களும் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த தொலைக்காட்சி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடக்காம இருந்ததா? எது நடந்தாலும் அரசாங்க நடவடிக்கை எடுக்காம இருந்ததா? நான் இப்போ சொல்றேன், நீங்க வந்து அரசியல் செய்யறதுக்காக இருக்கக்கூடாது ஒழிய அரசியல் எடப்பாடி பழனிசாமி மாதிரி செயல்படக்கூடாதுன்னு சொல்றேன் உங்களை. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.